ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைனா இந்த 10 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி 10 மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தோன்றும், அது மணிக்கு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களோட மூளை வளர்ச்சிக்கூடிய ஃபுட்டு என்ன, ஹீமோகுளோபின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரலாம். அதை பற்றிலாம் நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கன்சீவாக இருக்கும்போது உங்களோட யூரின் கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது உங்களோட யூரின் கலர் டார்க் எல்லோ கலரில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை தான். இதுதான் முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, கன்சீவாக இருக்கும்போது பொதுவாகவே எல்லா பெண்களுக்குமே மார்பகங்கள் பெருசாக ஆரம்பிக்கும். இந்த மார்பகங்கள் எதுக்கு பெருசாகுதுன்னா, குழந்தைக்கு தேவையான பாலும் அது மாதிரிக்கு மற்ற ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களும் தாயோட மார்பகத்துலேருந்து தான் கிடைக்குது. உங்களோட மார்பகத்தில் வலது மார்பகம் நல்லா பெருசாக இருக்கும் இடது மார்பகத்தை விட. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது அறிகுறிகள் என்னென்னா, உங்களோட கால் பாதங்கள் விரைப்பாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை தான். நாலாவது அறிகுறி என்னென்னா, பொதுவாகவே கன்சீவாக இருக்கும்போது களைப்பாகவும் ரொம்ப சோர்வாகவும் இருப்பாங்க. அதனால் அதிக நேரம் தூங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்கள் தூங்கும் போது உங்களையே அறியாமல் இடது பக்கம் தான் அதிகமாக கம்ஃபர்டபுளாக தூங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது அறிகுறி என்னென்னா, உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடி வேகமாகவும் அதிகப்படியாகவும் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஆறாவது அறிகுறி என்னென்னா, பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் உங்களோட உடம்புல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்கள் உடம்புல சதை இல்லாமல் உங்கள் வயிற்று பகுதியில் மட்டும் சதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண் குழந்தை தான். அதே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல எல்லா நக்கமுமே வெயிட் ஏறுச்சுன்னா அது பெண் குழந்தை. ஏழாவது அறிகுறி என்னென்னா, உங்களுக்கு அதீத பசி எடுத்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். அதுபோல் டேஸ்ட் சம்மந்தமான அறிகுறிகள் இருக்குது. உப்பு புளி கலந்த உணவுகள் அதிகமாக நீங்கள் விரும்பினீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும். எட்டாவது அறிகுறி என்னென்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் முகம் பொலிவிழந்து பரு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தைன்றும், பொலிவுடன் இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைன்றும் சொல்கிறாங்க. ஒன்பதாவது அறிகுறி என்னென்னா, மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய காலையில் குமட்டல், ஒருவித டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். 95% உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அது மணிக்கு 10வது அறிகுறி என்னென்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது குழந்தையோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவாங்க. அது 120லேருந்து 160க்குள்ளே இருக்கும். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நல்லா தெளிவாக தெரியும். ஹார்ட் பீட் ரேட்டு எவ்வளோ அப்படின்றத ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது 140க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். குழந்தை பிறந்த 90% பெண்களுக்கு இது சாத்தியமாக இருக்குது. இந்த ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு கரெக்டாக சொல்லிடுவாங்க துல்லியமாக. இந்த 10 அறிகுறிகள் தான் ஆண் குழந்தை பிறப்பதற்கான முக்கியமான அறிகுறிகள். இந்த சிம்டம்ஸ் வச்சு உங்கள் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.